தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு வேறு லெவல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்டு இது போக இந்த சாஃப்ட்வேரில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட்வேரோட சைஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வெறும் 7 MB. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாக வாட்டர் மார்க் இல்லாமல் ஒரு லோ எண்ட் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, அதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னா கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரு. இப்போ நார்மலாக சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்ம வீடியோலாம் யூடியூப்பில் நிறையா க்ரியேட்டர்ஸ் போட்டோன்னே அதுக்கடுத்து அந்த சாஃப்ட்வேரை பெய்டாக மாற்றிடுவாங்க. பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸு. அண்ட் இது வந்து கிட்டப்பில் வந்து ஒரு டெவலப்பர் வந்து க்ரியேட் பண்ணது. ஸோ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வெறும் 7 MB. நான் கரண்ட்டாக வந்து இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ கூட நான் இதில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. போயிட்டு சர்ச்சில் வந்து ஷேர்எக்ஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு போடுங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரெக்ஸ். ஓகேங்களா, ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இப்போ அவங்களோட அஃபீஷியல் சைட் வரும். ஃபஸ்ட்டு ஷேரெக்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே வந்து பாருங்கள், ஸ்க்ரீன் கேப்சர், ஃபைல் ஷேரிங் அண்ட் ப்ராடக்டிவிட்டி டூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஸோ வெர்ஷன் வந்து இது ஃபைல் சைஸ் 7 MB. ஓகேங்களா, ரிலீஸ்டு, டவுன்லோட் கவுண்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கடுத்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே கவர்மெண்ட் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக அந்த சாஃப்ட்வேர் இருக்கும். அதுவும் ஃப்ரீ, வாட்டர் மார்க்கு வரவே வராது. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். நார்மலாக எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேர் செட்டப் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஏதாச்சும் நம்ம சிஸ்டத்தில் வந்து ஒரு ஃபைல் வந்து இல்லை அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடு கேட்கும். இந்த மாதிரி கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆன்லைனில். மற்றபடி இது வந்து ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் தான். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், இந்த கிட்டப் பேஜில் நான் வந்து பார்த்தேன் ஷேரெக்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பெய்டாக தான் இருக்கும். ஓகே ஓகே இப்போ இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேப்சர். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஷாட் எடுப்போம் பார்த்தீங்களா, அது இப்போ வந்து பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கா. ஸோ இது கொடுத்தான்னு வச்சிங்களேன் ஒரு கேப்சர் எடுத்துரும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இங்கேருந்து பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அதுக்கடுத்து விண்டோ, மானிட்டர், அதுக்கடுத்து ரீஜியன், லெஃப்ட்டு, ரைட்டு, டிரான்ஸ்பரண்ட்டு, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஜிஃபு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸு. ஓகே, சாஃப்ட்வேரோட யூசர் இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆடுமே வராது, ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் பண்ண ரெக்கார்டிங்ஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ. ஸோ இது வந்து கேப்சர், ரீஜியன், இந்த மாதிரி இதிலே கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, டூல்ஸ் அடுத்து. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் இவ்வளோ டூல்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாவே இருக்குது பார்க்கவும். அண்ட் இது போக இந்த தம்ப்நெயில் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் இமேஜஸ்ஸு, அடுத்து டெஸ்டினேஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஏகப்பட்டதுக்கு சொல்லிகிட்டே போகலாம். அப்ளிகேஷன் செட்டிங்ஸ், டாஸ்க் செட்டிங்ஸ், ஹாட்கீ செட்டிங்ஸ், அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து அதுக்குன்னு ஒரு ஃபோல்டரு, ஹிஸ்ட்ரி, இமேஜ் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி. ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ப்ளஸ் ப்ராடக்டிவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி நோண்டி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வராது. எப்படி வந்து ஆடியோ அது எனேபிள் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல டாஸ்க் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ இதில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான், அது டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், இதை கொடுங்க. ஸோ இந்த இடத்துல ஆடியோ சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இதில் நன்னில் இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. இதை வந்து மைக்ரோஃபோன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வேறு நீங்கள் ஏதாச்சும் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். உதாரணத்துக்கு மைக் வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் கண்டென்சர் மைக், இந்த மாதிரி டைனமிக் மைக்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா? போய் மறுபடியும் பார்க்கலாம். ஓகே. ஸோ இது இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா வெறும் வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகும், ஆடியோ வராது. ஓகேங்களா? இன்டர்னல் சவுண்டு வந்து வராது. அண்ட் இது கேப்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து மைல்யூட்டாக தான் இருக்கும். அது நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் விடாமல் கொஞ்சம் கிட்ட நின்று நீங்கள் பேசினா தான் கரெக்டாக வர மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக வந்து ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஆடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீடியோ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணலாம். இல்லை அதர் மைக்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். பட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சூப்பராக இருக்குது என்னை பொறுத்த வரையும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய நெட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த கேப்சர் இது இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று வந்திருக்கு. அதாவது நார்மலாக இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் பண்ணோம்னா இந்த மாதிரி கஸ்டமு இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வச்சு செட் பண்ணுவோம். பட் இது அப்படி கிடையாது. ஸோ உங்களோட கர்சர் வந்து எந்த இடத்துல இப்படி வைக்கிறீங்களோ அந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சைடில் உள்ள பார் மட்டும் எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகும். இப்போ இது வேணான்னா இப்போ இது மட்டும், இப்போ இந்த பாக்ஸ் மட்டும். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா இது கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம வேறு லெவலாக வந்து நம்மளால் இது பண்ணிக்க முடியும். அது ஜஸ்ட்டு நீங்கள் கர்சரை எந்த இடத்துக்கிட்ட கொண்டு போவீங்களோ அந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீன் கேப்சர் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இப்படி கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நார்மல் கிளிக் இருக்குது பாருங்கள், அதாவது லெஃப்ட் கிளிக்கு, அதை மட்டும் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக முடித்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கீழே அப்படியே இந்த இடத்துக்கிட்ட வந்தீங்கன்னா இங்கனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இது இருக்கும் ஐக்கான், அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதை கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். இங்கே வந்து பாருங்கள், ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அதெல்லாம் நீங்கள் கமாண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இதிலே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள், ஷிஃப்ட் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தோன்னா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தோம்னா ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரி கமாண்ட்ஸ் இருக்குது, இதை கொடுத்தும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நீங்கள் பண்ண எல்லா ரெக்கார்டிங் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இது பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து சேவ் ஆயிரும். இப்போ நான் வந்து டாக்குமெண்ட்டில் ஷேரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ்ன்னு ஒன்று இருக்கா, இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா வீடியோஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த டாஸ்க் பாரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷேரெக்ஸ் அந்த சாஃப்ட்வேர் இது வரும் ஐக்கான், இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ரைட் கிளிக்கில் இங்கேருந்து உங்களால் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீவரில் அடுத்த நல்ல வீடியோஸ் சந்திப்போம். டாட்டா.